திருவையாறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழை. நாகப்பட்டினம், நாகூர் பகுதிகளிலும் மழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். அதிகாலை மழை பெய்த நிலையில் புதுச்சேரியில் மேகமூட்டத்துடன் குளிர்காற்று வீசுவதால் மக்கள் நிம்மதி. உளுந்தூர்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சிதம்பரம், சீர்காழியிலும் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையில் நனைந்து 12,000 நெல் மூட்டைகள் சேதம். மூடி வைக்க அதிகாரிகள் தார்ப்பாய் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், ஜவ்வாது பகுதிகளில் மழை. மஞ்சளாற்றில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தெலங்கானாவில் செகந்திராபாத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆந்திராவின் நகரி தொகுதியில் மனைவி ரோஜாவுக்கு வாக்கு சேகரிக்கும் ஆர்.கே. செல்வமணி. விழுப்புரத்தில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் மீண்டும் சிசிடிவி கேமரா பழுது. 45 நிமிடங்கள் வேலை செய்யவில்லை. பணியாளர்கள் மொத்தமாக விடுப்பில் சென்றதால் ஏர் இந்தியாவின் 80 விமானங்கள் ரத்து. சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் விமானங்கள் ரத்தால் பயணிகள் தவிப்பு. $3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியதே திமுக ஆட்சியின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 3 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கோவிட் தடுப்பூசிக்கான தேவை குறைந்ததால் அதன் உற்பத்தியை நிறுத்திய அஸ்ட்ராசெனகா. ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்துவிட ஆட்களை கடத்தியதாக வழக்கு. கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் உட்பட 4 பேர் கைது. மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை. 7 கட்ட தேர்தல் முடிந்ததும் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம் என தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் உடன் இருக்க வேண்டும் என டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் பிரபாகரன் 15 நிமிடங்கள் வரை உடன் இருப்பதற்கு நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது.
நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை, நாகூர், பணக்குடி, புத்தூர், மஞ்சக்கொல்லை, சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும், வேளாங்கண்ணி, பிரதாபராமபுரம், கருங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான தூறல் மழையும் பெய்தது. மேலும் திருக்குவளை, எட்டுக்குடி, குளப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து குளுமையான காற்றும் வீசி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கும்பகோணம், நாச்சியார் கோவில், பாபநாசம், ஐயம்பேட்டை, கல்லணை உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கோடை வெயிலால் வாடி வதங்கி வந்த வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு இந்த மழையின் காரணமாக தண்ணீர் கிடைத்துள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், பொறையார், பெரம்பூர், குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நீடூர், வில்லியநல்லூர், மல்லியம், மணல்மேடு, மங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறிது நேரம் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே இடியுடன் கூடிய மழை பெய்தது. கண்ணமங்கலம், அத்திமலைப்பட்டு, அம்மாபாளையம், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலலாம் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இப்போது பரவாயில்லைங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இயற்கை வருண பகவான் கருணையினால் இயற்கை ஒரு தூறல் போட்டு எங்களுடைய வெப்பத்தை குறைச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சாரல் தூறலும் நீடித்து வெப்பம் தணிந்த விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி அடைய இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்று அதிகாலை முதல் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் ரெட்டனை கிராமத்திலிருந்து திண்டிவனம் செல்லும் 6C அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி, கடலூர் எல்லையையொட்டிய பாகூர், குருவினத்தம், கிருமாம்பாக்கம், முள்ளோடை, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதியில் மழை பெய்யாத போதிலும் அதிகாலை முதலே குளிர்ந்த காற்று வீசியதுடன் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது. பலத்த காற்றும் வீசியதால் பல இடங்களில் பாதுகாப்பு கருதி மின் இணைப்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது.